எப்படி இருக்க சத்யா? இருக்கேன். என்ன திடீர்னு கால்லாம்? நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சென்னை வந்ததும் உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். சென்னையா? எங்க இருக்கு நீ இப்போ? இங்கதான் அண்ணா நகர் கேஎஸ் ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டலா? நீ ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சத்யா, விடு. ஏ பரவாயில்ல, சொல்லு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் பண்றேன். ஏன் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க? நான் 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். ஆ? சரி, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன். உண்மையாவா? அப்படியா சொன்னா? ஆமா, நானே சுத்தமா எதிர்பார்க்கல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே இன்னைக்கு எனக்கு தெரியும். ஏய், இப்ப ஏன்டி சிரிக்கிற? இல்ல, நான் கூட ஏதோ காவிய காதலா இருக்கும், பிளாஷ்பேக் எல்லாம் வரும்னு மனசை கல்லாக்கிட்டு வந்து உட்கார்ந்தா இப்படி மொக்கையா முடிச்சிட்டீங்க. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? நான் தான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன். இப்போ சிரிப்பா தான் இருக்கும். ஆனா ஒரு டைம்ல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? லைஃப்ல மறக்க முடியாத மெமரிஸ் அவ கூட நிறைய இருக்கு. ஐயோ, அப்ப நிஜமாவே பிளாஷ்பேக் போறீங்களா? வேணாமே. அதெல்லாம் முடியாது. நீ தானே ஆசைப்பட்ட. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், கேளு. சரி, சொல்லி தொலைங்க. அவளை ஒரு கல்யாணத்துல தான் முத தடவை பார்த்தேன். மண்டபத்தில் யதார்த்தமாக ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அவளையே சைட் அடிக்கிற சுகம் இருக்கே, அதெல்லாம் பசங்களுக்கு மட்டும்தாண்டி புரியும். சரி, நீங்க எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு போனீங்க? அது காலேஜ் படிக்கிறப்போ ஃபோட்டோகிராஃபினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதான் அப்பப்போ பசங்களோட சேர்ந்து சின்ன சின்னதாக ஈவெண்ட்ஸ் போவோன்னா அப்போதான். நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நானே சொல்றேன். அந்த பொண்ணை போட்டோஸா எடுத்திருப்பீங்க. எடுத்த போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல டாக்குமெண்டா அனுப்பவா அப்படி நம்பர் கேட்டிருப்பீங்க. அவளும் கொடுத்துருப்பா. 2 பேரும் அப்படியே பேசி பழகி அப்புறம் லவ் ஆயிடுச்சு, அதானே? ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமே, இதானே நடந்திருக்கோம். சரி, மேல சொல்லுங்க. அப்புறம் செம்மையா ஒரு லவ். 2 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் லவ். இவனை ரொம்ப ஃபீல் பண்றான். கிளைமேக்ஸை கேட்டுற வேண்டியதான். சரி, எப்படி பிரேக்கப் ஆச்சு? அதான் சொன்னேனே, லாங் டிஸ்டன்ஸ் லவ்னு. மெயின்டைன் பண்ண முடியல, நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ். அப்புறம் அப்படியே ஒரு நாள் பிரேக்கப்.